வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NL ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பழைய காலத்து ரெசிபி பார்க்க போகிறோம். இதுதான் முடவாட்டுக்கால். இந்த முடவாட்டுக்கால் மலைங்களுக்கு நடுவில் வளர்றது. இது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. இது பார்க்க மட்டன் ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். இதை வெஜ் ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட சொல்லுவாங்க, வெஜ் ஆட்டுக்கால் சொல்லுவாங்க. இந்த முடி மாதிரி இருக்கும், ஆனால் அது முடி கிடையாது. இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், உடச்சா எப்படி இருக்குது. இது லைட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கத்தி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது க்ளீன் பண்ணால் அது வெள்ளையாக வரும். இப்படியே விடலாம், இல்லை நீங்கள் அந்த வெள்ளையாக வர வரைக்கும் கூட க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா சீவணும். சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதை இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை 3 to 4 days நல்ல வெயிலில் காய வச்சா இது காஞ்சி நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மடவாட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய வச்சோன்னே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கலகலன்னு வரும் சவுண்டு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, சும்மா லைட்டாக ஒரு 2 minutes சிம்லேயே வச்சு வறுத்தா போதும். இது ஆல்ரெடி காஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கெல்லாம் மூட்டு வலி, கை கால் வலி, பேக் பெயின், ரொம்ப ஜாஸ்தியாக பேக் பெயின் அதெல்லாம் வருது. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ரசத்துலேயோ ஒரு சூப்பாவோ வச்சு சாப்பிட்லாம். அது வறுப்பட்டுச்சு, அந்த எடுத்தாச்சு. அடுத்தது உளுந்து ஒரு 1/4 கப். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வெயிட் லாஸ் யாருன்னா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். பேக் பெயின் நான் சொன்ன மாதிரி கழுத்து வலி, கை கால் வலி, மூட்டு வலி எல்லாமே ரிலீஃப் ஆகும். அடுத்து கடலைப்பருப்பு 1/4 கப். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களால் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இல்லை செய்கிறது கஷ்டம்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்து தனியா 1/4 கப். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துட்டு பாருங்கள். பிரியாணி இலை ஒரு 4, பட்டை ஒரு 5, அடுத்தது கிராம்பு ஒரு 5. இது எல்லாத்தையும் வறுத்துடலாம். ஒரு 2 minutes இது வறுத்தோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்க போகிறேன். சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வரணும், அந்த மாதிரி வறுத்துட்டு அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துடலாம். இது சும்மா இல்லைங்க, இது ரியலி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை நாங்கள் ட்ரை பண்ணோம் வீட்டில். எங்களுக்கு நல்லா சேஞ்ச் தருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட் அவ்வளோ விலை ஜாஸ்தி, பட் ஆனால் வேலையும் ஜாஸ்தி. பட் இதனோட எஃபெக்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது காஞ்ச கருவேப்பிலை, இன்னும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கல் உப்பையும் தேவையான அளவு சேர்த்து அதையும் வறுத்தெடுத்து எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் இது கொஞ்சம் நல்லா போட்டு அரையணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி ஜாரில். இதை மட்டும் காமிச்சா போதுங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து லைட்டாக வதக்குறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இதை வதக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எத்தனை கப் வேணுமோ அத்தனை கப் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 3 டம்ளர் தண்ணிக்கு நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது அந்த 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes லைட்டாக கொதிச்சாலே போதும். நம்ம இறக்கிட்டு இதை குடிக்கலாம். அவ்வளோ ஆசமாக எம்மியாக இருக்குங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் சூப்புக்கு ஆசைப்படவே மாட்டீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நிஜமாக ட்ரை பண்ணுங்கள். இது பொய் இல்லைங்க, நிஜங்க. ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் சொல்வீங்க. உங்களால் வாங்க முடியலன்னா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டேஸ்ட்டு கூட சேர்ந்து இது ஹெல்த்தியும் கூட.
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரப்போகிற காலகட்டத்தில் நம்ம உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.